ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்றுக்கு எபிசோடில் சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய நடந்துச்சு. அதெல்லாம் நீங்கள் யாரெல்லாம் நோட் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியாது. நான் நோட்டீஸ் பண்ண விஷயங்களை உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் நோட்டீஸ் பண்ணதை என் கூட ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நம்மளோட சேனல் க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த நியூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. சரி, நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் அசீம் நல்லவர் வல்லவர்னு ஒரு பாயிண்ட் சொல்லியிருப்பார் கமல்ஹாசன் சார். அதாவது அசீம் இவ்வளோ வில்லனாக இருக்கார், எப்படி இவ்வளோ நாள் இந்த வீட்டுக்குள்ளே இருக்காருன்னு நீங்கள் எல்லோரும் நினைக்கலாம். நல்லவனாக இருக்கணுங்கிறது என்னோட பரிந்துரை, பலவனாக இருக்கணுங்கிறது அவங்களோட எதிர்பார்ப்பு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதாவது அசீமுக்கு மக்கள் சப்போர்ட் இருக்குங்கிறத சொல்லாமல் சொல்லியிருப்பாரு. இதனால் என்ன நடக்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஹவுஸ்மேட்ஸ் இன்னும் பொறாமையில் அசீமை நல்லா ப்ரொவோக் பண்ணவோ, இல்லை அசீம் கிட்ட மோசமாக நடக்கவோ, அதிகமாக ஒஸ்ட் பர்ஃபார்மரை சூஸ் பண்ண இந்த மாதிரி நிறைய சான்சஸ் இருக்குது. இல்லை இது அசீமுக்கு ஃபேவராக நடக்கவும் சான்சஸ் இருக்குது. பட் இதை கமல் சார் அவாய்ட் பண்ணியிருந்துருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த கேமோட எசன்ஸே போயிடும் யாருக்கு மக்கள் சப்போர்ட் இருக்குங்கிறது தெரிஞ்சதுன்னா. ஸோ இது ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் திங் அசீம் குயின்ஸை சொல்லியிருப்பாரு, ஹேண்ட் வாஷ் பண்ணுற சோப்புக்கு மட்டும் அவங்களுக்கு அலர்ஜி கிடையாதா, ஏன் பாத்திரம் கழுவுற சோப் மட்டும்தான் அலர்ஜியா அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாரு. குளிக்கிறாங்க, பாத்ரூமுக்கு போகிறாங்க, அந்த தண்ணியெல்லாம் அலர்ஜி கிடையாதா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்திருப்பாரு. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா பயங்கர கிளாத்ஸு குயின்ஸை பற்றி பேசும்போது அது இன்னொரு பாயிண்ட். அதுக்கப்புறம் குயின்ஸி இந்த செந்தமிழ் தமிழும் அதே மாதிரி சுய காழ்ப்புணர்ச்சி எல்லாம் ஒன்று தான் அப்படின்னு சொல்லி பேசியிருப்பாங்க. அதுக்கும் செம்ம கிளாத்ஸு. ஆனால் அது ஏன்னு எனக்கு புரியலை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, பாத்திரம் கழுவி பாத்திரத்தை ஒழுங்காக உள்ளே எடுத்து வைக்காதது யார் அப்படின்னு கேட்டோடனே ஃபஸ்ட் எடுத்தோடனே விக்ரமன் அசீம் பேர் சொல்லியிருப்பாரு. அது ஏதோ ஒரு சின்ன ஒரு எரிச்சலில் சொன்ன மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். அதாவது அசீமோட கேஸில் அவர் வின் பண்ணிட்டாரு, அந்த சாவி கேஸ்லேயே அவர் வின் பண்ணிட்டாரு. அண்ட் இந்த அவர் மேலே இந்த ஆப்பிள் சாப்பிட்றாருன்னு போட்ட கேஸ்லேயே அவர் வின் பண்ணிட்டாருன்னு ஒரு சின்ன கோவத்தில் சொன்ன மாதிரி எனக்கு தோணுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அமுதவாணன் சொல்லுவார், நான் ஒரு 2 வீக்ஸ் அப்புறமா நிறையா ஆரஞ்சஸ் கொடுத்தாங்க. அந்த ஆரஞ்சஸ் கொடுத்தப்போ எல்லோரும் சாப்பிடாமல் வச்சுருந்தாங்க. அப்போ அசீம் சொல்லுவார், இது எல்லாம் அழுகி போகும், இதை நானாவது சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதே மாதிரி எல்லா பழமும் அழுகி போச்சு. அப்போ அசீம் சொன்னது கரெக்டானு எனக்கு தோணுச்சு அப்படின்னு அமுதவாணன் சொல்லுவார். அப்பவும் பயங்கர கிளாப்ஸு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அசீம் இந்த மாதிரி நீ யார் பேரில் கேஸ் போடுவேன்னு சொன்னதுக்கு அசீம் சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி அவரோட க்ரீவன்சஸ் சொல்லுவார். உடனே கமல் சார் சொல்லுவார், உங்கள் மனக்குறைகளெல்லாம் நான் கேட்கல, கேஸ் என்னன்னு மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு மூஞ்சடிச்ச மாதிரி டப்புன்னு சொல்லியிருப்பார். அதே மாதிரி ஜனனியும் அவங்களோட பக்கத்து நியாயத்தை சொல்லிட்டு இருக்கும்போது, நீங்கள் என்ன தான் சொல்ல வரீங்க, ஓவர் பாசம் உங்களுக்கு பிரச்சனையா இல்லை ஓர வஞ்சனை உங்களுக்கு பிரச்சனையா அப்படின்னு கேட்டிருப்பாரு. மற்றவங்க எல்லாரும் சொல்லும் போது அதை பொறுமையாக கேட்ட ஆண்டவர் இவங்ககிட்டே அதை பொறுமையாக பண்ணியிருக்கலாம்னு நினைக்கிறேன். அப்புறம் இன்றைக்கி ப்ரமோவில் இன்னொரு விஷயம் நான் நோட்டீஸ் பண்ணேன். மைனா அந்த குரூப்பிசம், மைனா மணிக்கிட்ட குரூப்பிசம் இருக்குன்னு அசீம் சொன்ன உடனே மைனா அப்படி தான், நீங்கள் தெரியாமல் எதையா பார்த்ததை வச்சுட்டு எதையாவது சொல்லக்கூடாது, அப்படி தான் நீங்கள் நினச்சிக்கிறேன்னா நீங்கள் வச்சுட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் கமல் சார் முன்னாடி அப்படி பண்ணுறது, கமல் சார் அவமரியாதை பண்ணுறது மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா அசீம் கிட்ட கமல் சார் கேட்டதுக்கு தான் அவர் பதில் சொல்லியிருப்பார். உங்களுக்கு பிடிக்கலன்னா இவங்க சும்மா இருந்திருக்கலாம். இவங்க இந்த அளவுக்கு கமல் சார் முன்னாடி வச்சு பண்ணுறது கமல் சாரை டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ண மாதிரி எனக்கு தோணுச்சு. அப்புறம் எல்லாத்துக்கும் மேலே ஒரு விஷயம் நீங்கள் எல்லோரும் நோட் பண்ணிங்களா இல்லையா தெரியாது, தனலக்ஷ்மி அவ்வளோ பெரிய ஆர்ப்பரியம் பண்ணதுக்கு ரொம்ப ஒரு சாஃப்ட் ட்ரீட்மெண்ட் கிடைச்ச மாதிரி எனக்கு தோணுச்சு. எதுக்காக தனாவை இப்படி எல்லாரும் பேம்பர் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியலை. ஹவுஸ்மேட்ஸும் சரி, அவங்க இந்த மாதிரி அழுதுட்டு இங்கே படுத்திருக்கும் போது யாருமே என்னென்னு கேட்கல. இப்போ லாஸ்ட் வீக்கு அசீமுக்கு அவ்வளோ மோசமான ட்ரீட்மெண்ட் கிடச்சிது. இது மாதிரி ஒரு அமுதவாணனுக்கு கிடச்சிருக்கு, ஒருத்தருக்கு ஒன்று கிடச்சிருக்கு, ஷெரீனாக்கு கிடச்சிருக்கு. ஷெரீனா ஒரு எபிசோடில் கமல் சார் ரொம்ப கேவலப்படுத்திடுவார். அப்போல்லாம் யாருக்கும் ஆறுதல் சொன்ன மாதிரி நான் பார்த்ததில்ல. பட் தனலக்ஷ்மிக்கு மட்டும் எதுக்கு எல்லோரும் இவ்வளோ ஆறுதல் சொல்கிறாங்க, அண்ட் கமல் சாரும் ஏன் தனலக்ஷ்மிக்கு இவ்வளோ சாஃப்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாருன்னு சத்தியமாக எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.